வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4ல் 4ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகளை தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? பாருங்க, ஒரு சோப்பு தொழிற்சாலை ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை பார்த்து 6 நாளில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறாங்க. அதே 3 மணி நேரம் கூட்டுறோம், வேலை நேரத்தை 3 மணி நேரம் கூட்டி 14400 சோப்பு தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல்ல இங்கே என்ன இருக்கு பாருங்க, நேரம் இருக்கா? நேரம் அப்படியே எடுத்து எழுதுங்க. நேரம் எவ்வளவு? 15 மணி நேரம், ஒரு அட்டவணை மாதிரி. நாள்கள் எத்தனை? நாள்கள் 6. சோப்புகளின் எண்ணிக்கை, சோப்புகளின் எண்ணிக்கை, சோப்புகளின் எண்ணிக்கை எத்தனை சோப்பு? 9600 சோப்புகள். சரியா? இப்போ அதுக்கடுத்து பாருங்க, நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம். ஏற்கனவே எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க? 15 மணி நேரம். இன்னொரு 3 மணி நேரத்தை கூட்டினாங்க, எவ்வளோ வரும்? 18 மணி நேரம். ஏற்கனவே 15, இன்னொரு 3 மணி நேரம் அதிகமாக்குறோம், அப்போ 18 மணி நேரம் வேலை செய்து எத்தனை சோப்புகள்? 14,000, இந்த இடத்துல 9600. சரியா? 14,400 சோப்புகள் தயாரிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? அந்த நாட்கள் தெரியல, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ பாருங்கள், ஃபார்முலா எழுதிடலாமா? ஃபார்முலா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பாருங்கள், P1 பெருக்கல் D1 பெருக்கல் H1 பை W1 ஈக்குவல் டு, அப்படி இந்த பக்கம் P2 பெருக்கல் D2 பெருக்கல் H2 பெருக்கல் W2. சரியா? இதில் Pன்றது ஆட்கள், Dன்றது டேஸ், வந்து நாள். சரியா? Hன்றது என்னது? மணி. சரியா? ஹவர்ஸ், மணி. Wன்றது வேலை. இந்த இடத்துல P வந்து கிடையாது, P1ம் P2 கிடையாது, மிச்சது இருக்கும். இங்கே பாருங்கள், நேரம், டைம். டைம்னா ஹவர் தானே, ஹவர்ஸ். இது H1, இது H2. நாட்கள், நாட்கள்னா என்ன? D1 D2. இதுதான் ஒர்க்கு, வேலை, W1 W2. இதை அப்படியே இதில் பிரதி இல்லாமல் பாருங்கள். முதல்ல இந்த இடத்துல நமக்கு என்ன வராது? P1 வராது. D1ஓட மதிப்பு 6 பெருக்கல் H1ஓட மதிப்பு 15 பை W1ஓட மதிப்பு எவ்வளவு? 9600 ஈக்குவல் டு P2 கிடையாது இல்லையா, விட்டுருங்க. D2ஓட மதிப்பு பாருங்க, எக்ஸ், அதான் கண்டுபிடிக்க போகிறோம். பெருக்கல் H2 18 பை W2 14,400. சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த 6 பெருக்கல் 15 பை 9600 அப்படியே இருக்கட்டும். பெருக்கல் இந்த இடத்துல பாருங்க, 14,400 எப்படி இருக்கு? வகுத்தில் இருக்கு, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். சரியா? பை இந்த இடத்துல பாருங்க, 18 எப்படி இருக்கு? பெருக்கல தானே இருக்கு, இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அதுக்கடுத்து பாருங்க, ஓராரா 6, மூவாரா 18, அதுக்கடுத்தது ஓரஞ்சா 5, I3 15. இப்போ பாருங்க, இந்த இடத்த இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாமா? எந்த வாய்ப்பு வச்சு கேன்சல் பண்ணலாம்? 3 வாய்ப்பு வச்சு கேன்சல் பண்ணலாமா? 9 இருக்கா, 3 9. இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது, அப்போ 2 3 6. இங்கே அதே மாதிரி 3 வாய்ப்பாடு 14. 14ல் 4 3 12, மிச்சம் எத்தனை? 2. 4க்கு மேலே வந்தால் 24. 24ல் 8 3 24. இப்போ எந்த வாய்ப்பாடு பயன்படுத்தலாம் பாருங்கள்? 2 வாய்ப்பு வச்சு கேன்சல் பண்ணலாமா? பாருங்கள், 16 2 32. இங்கே 2 வாய்ப்பாடுனா 2 2 4, 4 2 8. திரும்ப 2 வாய்ப்பாடு பாருங்கள், 8 2 16. இங்கே 12 2 24. திரும்ப 2 வாய்ப்பாடு பாருங்கள், இங்கே 4 2 8, இங்கே 6 2 12. திரும்ப 2 வாய்ப்பாடு பாருங்கள், 2 2 4, 2 6. மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள்? 5 பெருக்கல் 3 பை 2. 5 பெருக்கல் 3 பை 2 ஈக்குவல் டு எக்ஸ். அப்படியே சைடை மாற்றிங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 5 3 பெருக்குனா 15, 15 பை 2 நாட்கள். இந்த இடத்துல இந்த 15 பை 2ன்றது என்ன அப்படின்னா தகா பின்னம். இதை நம்ம கலப்பு பின்னம் மாற்றிக்கலாம். பாருங்க, 15 2 கொண்டு வகுங்க, 7 2 14, மிச்சம் 1. இதை கலப்பு பின்னம் மாற்றிடலாமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, கலப்பு பின்னம்னா ஈவு எழுதணும். ஈவு 7, மீதி
1 வகு எண் 2. அப்போ 7 1 பேர், அதாவது 7.5 நாட்கள் ஆகும். அந்த வேலையை முடிக்கிறது எத்தனை நாட்கள் ஆகும்? 7.5 நாட்கள் ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.